மேலும் உங்கள் மேலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மிகவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்கள் நாம் தான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். உபாகமம் 33:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் என்று வாசிக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு தங்கி இருக்கிற ஒரு நல்ல அனுபவம் இருக்க வேண்டும். பாருங்க, இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் மக்களுக்கு அநேக ஊழியங்களை செய்தார், வியாதிகளை சுகமாக்கினார், அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கினார். போதனைகளின் மூலமாக அவருடைய மனதை சுத்தமாக்கி நல்வழிப்படுத்தி ஒரு தேவ சாரம் நிறைந்த வாழ்வை வாழும்படிக்கு போதனைகளை கொடுத்தார். ஆனாலும் நாம் அதை எல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் இடையிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனித்திருந்தார், ஜெபத்திலே தரித்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தரோடு தனித்திருக்கிற ஒரு அனுபவம் தேவன் விரும்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதுவே தனக்கும் தன் பிள்ளைக்கும் உரிய நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன் மனதின் ஆழத்தில் இருக்கிறதை எல்லாம் வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தரோடு தனித்திருக்கிற ஒரு நல்ல அனுபவம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இன்று அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். சங்கீதம்